ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 2வது கிளாஸில் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோமா? அதெல்லாம் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹேவ் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் ஹேவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும்? நம்ம இந்த பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா? நான் கார் வச்சுருக்கேன், அவன் பைக் வச்சுருக்கான் அப்படின்னு நம்மளோட பொசிஷனை, நம்ம இந்த பொருள் வச்சுருக்கோங்கிறத எப்படி சொல்கிறதுங்கிறது தான் இந்த ஹேவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது. ஹேவ் வேர்ப்ஸில் 3 வேர்ப்ஸ் இருக்குது. ஹேவ், ஹேஸ், ஹேட். இப்போது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ப்ரெசண்ட்டில் இருக்கிறத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேவ், ஹேஸ். இதே இது பாஸ்டில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேட். அகைன் சொல்கிறேன், இப்போ ப்ரெசண்ட்டில் வச்சுருக்கிறத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் தான் ஹேவ் அண்ட் ஹேஸ். பாஸ்டில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான் சப்ஜெக்ட். உங்களுக்கு ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இல்லை நேம். நான் இங்கே ஜோஷ்ங்கிற நேம் கொடுத்துருக்கேன், நம்ம என்ன நேம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம சப்ஜெக்டில் வரும். ஆமாவா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீனிங் என்ன. ஐனா நான், வீணா நாம், யூனா நீ ஆர் நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அது. இங்கே நான் நேம் கொடுத்துருக்கேன், என்ன நேம்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஹேவ். இப்போ ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ் அப்படி தான் சொல்லணும். இதே இது ஹீ, ஷீ, இட் நேம் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். இட் ஹேஸ், ஷீ ஹேஸ், ஹீ ஹேஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம சென்டென்ஸில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள், அவன் பைக் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவன்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத ப்ரெசண்ட்டில் வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? ஹேஸ். ஆமாவா? என்ன வச்சுருக்கான்? பைக் வச்சுருக்கான். ஸோ பைக். ஹீ ஹேஸ் அ பைக். அவன் பைக் வச்சுருக்காங்கிறத எப்படி சொல்லணும்? ஹீ ஹேஸ் அ பைக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் கார் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நாங்களுக்கு இங்கிலீஷில் என்னது? இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் தமிழ் மீனிங்ஸ் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட வீடியோ 1 நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள். பிகாஸ் கண்டினியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நாங்கள் கார் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்களுக்கு இங்கிலீஷில் வி, வைத்திருக்கிறோம்க்கு இங்கிலீஷில் என்னது? ஹேவ். வி வந்தாலே நெக்ஸ்ட்டு ஹேவ் தானே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்கோம்? கார். ஸோ அ கார். நாங்கள் ஒரு கார் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வி ஹாவ் அ கார் எப்படி சொல்லணும்? வி ஹாவ் அ கார். நெக்ஸ்ட்டு, அதற்கு 4 கால்கள் உள்ளன. அதற்கு 4 கால்கள் உள்ளன இல்லைன்னா அது 4 கால்கள் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அதற்கு இட். நெக்ஸ்ட்டு, வச்சிருக்குது இல்லை உள்ளது, உள்ளன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? ஹேஸ். இட் வந்தாலே நெக்ஸ்ட் ஹேஸ் சொல்லியிருக்கேனா? 4 கால்கள் 4 legs. ஸோ அதற்கு 4 கால்கள் உள்ளனங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட் ஹேஸ் 4 legs. இட் ஹேஸ் 4 legs. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், என் நண்பன் புதிய ஃபோன் வைத்திருக்கிறான். மை ஃப்ரெண்ட். என் நண்பனை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? மை ஃப்ரெண்ட். வைத்திருக்கிறான்ங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹேஸ். மை ஃப்ரெண்டுங்கிறது இங்கே ஹீயா. ஸோ ஹீ வந்தால் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? ஹேஸ். என் நண்பன் புதிய ஃபோன் வச்சுருக்காங்கிறத எப்படி சொல்லணும்? மை ஃப்ரெண்ட் ஹேஸ் அ நியூ ஃபோன். ஓகே. நெக்ஸ்ட்டு, அவர்கள் சொந்த வீடு வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், இது இப்போ வச்சுருந்தாங்கங்கிற மீனிங் கிடையாது. வைத்திருந்தார்கள் அப்படின்னா முந்தி வச்சுருந்தாங்க, அப்போ அது பாஸ்ட்டு.
பாஸ்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஹேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, வச்சிருந்தார்கள், வைத்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேட். கவனமாக பார்த்துக்கணும். அவர்களுக்கு இங்கிலீஷில் என்னது, தே. வைத்திருந்தார்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹேட். வைத்திருந்தார்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹேட், பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட். அப்புறம் சொந்த வீடு அண்ட் ஓன் ஹவுஸ், சொந்த வீடுக்கு ஓன் ஹவுஸ். ஸோ அவர்கள் சொந்த வீடு வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், தே ஹேட் அன் ஓன் ஹவுஸ். தே ஹேட் அன் ஓன் ஹவுஸ். புரியுதா? ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ் பாருங்கள். இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த டேஷில் நம்ம ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த 3 வேர்பை தான் போட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். அவள் லாங் ஹேர் வைத்திருக்கிறாள். நான் தமிழில் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ரெசண்ட்டாக பாஸ்டாங்கன்னு யோசித்து ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? அவள் லாங் ஹேர் வைத்திருக்கிறாள். இங்கே நான் ப்ரெசண்ட் சொல்கிறேன். அப்போது என்ன வேர்ப் வரும், ஹேவா, ஹேஸா, ஹேடா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஹேஸ். அவள் லாங் ஹேர் வைத்திருக்கிறாள். த கேர்ள் ஹேஸ் லாங் ஹேர். ஓகே, நெக்ஸ்ட். ஹீ டேஷ் அ நியூ ஷர்ட். அவன் புது சட்டை வைத்திருக்கிறான். வைத்திருக்கிறான் ப்ரெசண்ட். அப்போ என்ன போடணும், ஹீ வந்தால் என்னது, ஹேஸ். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட்டு. தே டேஷ் மீட்டிங் டுடே. உங்களுக்கு டுடேனே கொடுத்துட்டாங்க. அப்போது இன்னைக்கு அவர்களுக்கு மீட்டிங் வைத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ என்ன வரும், ப்ரெசன்ட் டென்ஸ்னா தே இருக்குது, அப்போ அது ப்ளூரல். அப்போ என்ன வேர்பு, ஹாவ். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட். ஐ டேஷ் அ பைசைக்கிள். நான் ஒரு பைசைக்கிள் வைத்திருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில். அப்போ என்ன சொல்லணும், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாவ். வெரி குட். நெக்ஸ்ட். we dash a car last year. Last year was already completed, right? Yes. Next, நம்ம கொஷனில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாமா? நீ கார் வச்சுருக்கியா, நீ பைக் வச்சுருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரூலை மைண்டில் வச்சுக்கணும். ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும். ஹீ, ஷி, இட்டு, நேம் இது வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, வி, யூ, தே வந்தால் டூ, ஹீ, ஷி, இட், நேம் வந்தால் டஸ். இது வந்து ஒரு ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள். நீ பென் வச்சுருக்கியா, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நீ பென் வச்சுருக்கியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னு தான். நீக்கு இங்கிலீஷில் என்னது நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே தமிழில் கொடுக்காததுக்கு ரீசன் நான் கேட்குறத வச்சு நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான். நீக்கு இங்கிலீஷில் என்னது, யூ. நீ, நீங்கள் ரெண்டுக்குமே இங்கிலீஷில் யூ தான் சொல்லுவோம். ஸோ யூ. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் யூ வந்துச்சுன்னா என்ன டூ ஃபார்ம் வெர்ப் வரும்னு இப்போ தான் பார்த்தோம். யூ வந்துச்சுன்னா என்னது, டூ. ஸோ டூ. ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா டூ இல்லை டஸ் யூஸ் பண்ணணும். இந்த நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு டூ இல்லை டஸ்ஸை கொஷினோட ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸோட பிகினிங்கில் யூஸ் பண்ணணும். ஸோ யூ வந்தால் டூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? டூ. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட், கொஷின் வேர்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட். இதை வந்து நம்ம ஹேவ் ஃபார்ம் வேர்ப் கொஷின்னு சொல்லுவோம். எஸ்ஆர்னு ஒரு டைப் கொஷின் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ ஃபஸ்ட்டு டூ. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் நீ வச்சுருக்கியான்னு கேட்குறோம். அப்போது நீக்கு இங்கிலீஷில் யூ, டூ யூ. இங்கே எல்லா சென்டென்ஸுக்கும் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஷீ வந்து ஹேஸ் தானே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சென்டென்ஸ் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. கொஷனுக்கு யூக்கு அப்புறம் ஹாவ் யூஸ் பண்ணணும். நீ பென் வச்சிருக்கியாங்கிறதுக்கு ஹாவ் தான் இங்கே. ஓகேவா? அப்புறம் என்ன பொருள் வச்சுருக்கியாங்கிறத சொல்கிறதுக்கு இங்கே பென் சொல்கிறோம், அதனால அ பென். டூ யூ ஹாவ் அ பென். நீ பென் வச்சிருக்கியா, டூ யூ ஹாவ் அ பென். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ கார் வச்சிருக்காளா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கணும், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஷீ வந்தால் என்னது, டஸ். அப்போது டஸ் கொஷின் வேர்டு தானே ஃபஸ்ட்டு, இது தானே கொஷின் வேர்டு சொல்லியிருக்கேன். டூவா டஸ்ஸாங்கிறது நம்ம இங்கே பாஸ்ட்டு பார்க்கல, ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் பார்த்துட்ருக்கோம். டஸ். நெக்ஸ்ட்டு அவளுக்கு இங்கிலீஷில் என்னது, ஷீ. நான் சொல்லிட்டேன் என்ன வந்தாலும் ஹாவ் தான். ஸோ டஸ்
she have a car. என்ன பொருள் சொல்கிறோமோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கார், இங்கே நான் கார் யூஸ் பண்ணியிருக்கேன். does she have a car? எப்படி சொல்லணும்? does she have a car? அவள் கார் வச்சிருக்காளா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? do, நமக்கு we have, நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? have ஸ்பெஷல் கிளாஸ். நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்களாங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? do, we வந்தாலே do தானே சொல்லியிருக்கேன். ஸோ do we have ஸ்பெஷல் கிளாஸ்? ஓகேவா? do we have ஸ்பெஷல் கிளாஸ். நமக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்கன்னா டுடேவை ஆட் பண்ணிக்கணும். do we have ஸ்பெஷல் கிளாஸ் டுடே, அந்த மாதிரி. ஓகேவா? do we have எப்படி கேட்கணும்? do we have. இதே இது she, he, she, it நேமாக இருந்தால் does she have, does he have. ஓகே, இப்போது அவன் கார் வச்சிருக்கல, அவன் பைக் வச்சிருக்கல அப்படிங்கிறத நெகட்டிவில் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அவன் கார் வைத்திருக்கவில்லை, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? அவனுக்கு இங்கிலீஷில் he, வைத்திருக்கவில்லைன்னு சொல்லும்போது has not, have notன்னு யூஸ் பண்ணிடக்கூடாது. does not have. நான் இப்போது நம்ம கொஷின் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா? he, she, it நேம் வந்தால் does, I, we, you, they வந்தால் do பார்த்தோம் இல்லையா? அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். he வந்தால் does, நெகட்டிவ்க்கு not, have, எல்லாத்துக்குமே have தான். does not have a car, என்ன பொருளோ அதுக்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். he does not have a car, அவன் கார் வைத்திருக்கவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அவர்கள் பைக் வைத்திருக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? அவர்களுக்கு இங்கிலீஷில் they do not. சொன்னேன் இல்லையா? I, we, you, they வந்துச்சுன்னா do, நெகட்டிவ்க்கு not. நெக்ஸ்ட்டு have, do not have a bike. இங்கே பைக் கொடுத்துருக்கனால பைக், என்ன பொருளை வச்சு நம்ம சொல்கிறோமோ அந்த பொருளை நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். they do not have a bike. ஓகேவா? இங்கே பாருங்கள் எப்படி நம்மகிட்ட இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்? I don't have. நெக்ஸ்ட்டு we don't have. நீங்கள் இங்கே ஆப்ஜெக்டை என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காரு, பைக்கு, வீடு, என்ன பொருள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் இந்த இது தான். do notங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? don't. என்னது? don't. இப்போ பாருங்கள், I don't have, we don't have, they don't have, you don't have. புரியுதா? உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை, நான் வச்சிருக்கல அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? you don't have. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, he doesn't have. he, she, it நேம் வந்தால் does சொன்னேன் இல்லையா? ஸோ she doesn't have, it doesn't have, Karthik doesn't have. does not have ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் doesn't. does not does, அப்போ n apostrophe t. it doesn't have, Karthik doesn't have. ஓகேவா? ஸோ நான் என்கிட்ட இல்லைங்கிறத எப்படி சொல்லணுங்கிறது இந்த சென்டென்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். I don't have a car, we don't have a bike, they don't have a house, you don't have a pen. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டையும் போட்டு நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை மாற்றி 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 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெகுலராக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துடும். இட்ஸ் வெரி சிம்பிள். Again, I'm telling you, the most important thing to speak English is speaking practice. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, அதில் என்ன மாதிரி பேசணுங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், பேசி பழகிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.